இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் 47 நாட்கள் தான் இருக்குது. டிசிஷன் அப்படின்ற செக்மெண்ட்ல ஒரு டீப்பா அரசியல பார்க்காம மேலோட்டமா பார்த்துட்டு போறவங்களுக்காக தகவல்களை வழங்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தியவர்கள் வந்து இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் வரிசையில் வந்து சுயாதீன வேட்பாளராக வந்து ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய ஜனாதிபதி கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார். அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக அதன் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களும் நேற்றைய தினம் சுயாதீன வேட்பாளராக சரத் போன்சேகா அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஐக்கிய மக்களின் தவிசாளராக இருக்கிறார். அவர் இப்போ சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறார். இது தவிர தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி அனுரகுமார திசாநாயக்க போட்டியிட போறதா உறுதியாக சொல்லியிருக்கார். அதே வேளையில் வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன SLPP-யின் வேட்பாளர் யார் அப்படின்றது வர புதன்கிழமை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்றும் ஒரு போட்டியாளராக சில வேளையில் அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான விவரம் புதன் அல்லது வியாழன் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த வாரம் இன்றைய தினம் இருக்கின்ற கள நிலவரம். இவர்கள் தான் முக்கிய போட்டியாளர்களாக இருக்க போறாங்க. இது தவிர மொத்தமாக இதுவரை 17 பேர் போட்டியிட போறதா சொல்லியிருக்காங்க, கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாங்க. அதே நேரம் இந்த முறை தேர்தலில் தான் நிறைய வேட்பாளர்கள் போட்டி போட போற ஒரு ஜனாதிபதி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சூழ்நிலை. இந்த வாக்களிப்புகளை பொறுத்தவரையில் அல்லது இப்போ இருக்க கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்கவா சஜித் பிரேமதாசவா அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்னிலையில் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு பெருமளவிலான வரவேற்பு இருப்பது போல காட்டப்பட்டாலும் கூட அவை அனைத்தும் வாக்குகளாக மாறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்துக்கொண்டா இப்போ வந்து SLPP அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய பல எம்பிக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதுபோல அரசாங்கத்தில் இருக்க 92 எம்பிக்கள் இப்போது 100 என்று அறிவித்திருந்தாலும் 92 எம்பிக்கள் உறுதியாக ஆதரவு தெரிவித்திருக்காங்க. மேலும் பல எம்பிக்கள் சுயாதீனமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. இதோட SLPP சில உறுப்பினர்கள் அதே நேரம் சில அமைப்புகள் அது போல சில மாவட்ட கிளைகள் வந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிமால் சிறிபால அணியினர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அது தவிர ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சிலர் ரணில் விக்ரமசிங்குக்கு ஆதரவு தெரிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறமாக இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த கூட்டணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான கட்சியாக இருக்கும். அது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், ரிஷாட் பதுருதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதுபோல தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோகணேசன் ராதாகிருஷ்ணன் திகாம்பரம் அவர்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி அவர்களுடைய இணைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது இன்னும் உறுதியாக தெரியல. சில நிபந்தனைகளுடன் ஆதரவு தர இருப்பதாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தாங்க. ஆக சிறுபான்மையினருடைய வாக்குகள் எவ்வாறு இந்த தலைவர்களுக்கு போகுது அல்லது யாருக்கு அவர்களுடைய ஆதரவு போகுது அப்படின்றது அடுத்து வருகின்ற நாட்களில் வாரங்களில் தெரியக்கூடியதாக இருக்கும். சிறுபான்மை மக்களாக தமிழ் பேசும் மக்களாக இந்த செக்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான தகவல்களாக நாங்கள் விஷயங்களை வழங்குறோம். அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக அல்லது எழுந்தமானமாக வாக்களிக்க முடியாது. இது பெரும்பான்மை கட்சிகளுடைய தேர்தல். அப்படி இல்லாட்டி இது மத்திய அரசாங்கம் இல்லாட்டி சிங்கள அரசாங்கம் அப்படி இல்லாட்டி கொழும்பு அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கி இருக்க முடியாது. எங்களுடைய அத்தனை செயற்பாடுகளையும் அது அரசியல் பிரச்சனைக்கான தேசிய இன பிரச்சனை தீர்வாக இருக்கலாம், இல்லாட்டி அன்றாடம் நாங்கள் எதிர்கொள்கிற பாடசாலை விஷயங்களாக இருக்கலாம், எரிபொருள் விலைகள் உட்பட பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். இது அத்தனையும் வந்து இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்த போகின்றது. ஆகவே சிந்திச்சு வாக்களிக்கிறதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து செய்திகள் மூலமாக தகவல்களை எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் வாக்களிங்க. இந்த தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது, ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் முதல்ல புறந்தள்ளப்பட வேண்டும். அதன் பிறகாக இது தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க போறோம், அப்படி இல்லாட்டி ரணில் விக்ரமசிங்கவா சஜித் பிரேமதாசவா அனுரகுமார் திசாநாயக்கவா அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒருவரா அப்படின்றத வந்து தீர்மானிக்கிறதுக்கு தகவல்களை சேகரிங்க, வாக்களிங்க. இந்த டிசிஷன் செக்மெண்ட் மூலமாக நாங்கள் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தருவோம். யார் யார் எந்தெந்த பக்கம் இருக்கிறாங்க, அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கிறது, என்னென்ன விஷயங்களை முன்வைத்து இந்த தேர்தல்களில் பரப்புரைகள் செய்ய போறாங்க, செய்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இந்த டிசிஷன் மூலமாக உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்க, எங்களை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த தகவல்களை உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.